பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களை நிரப்பட்டும். 1 நாளாகமம் 29:12 எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்தினால் ஆகும். எவரையும், யாராக இருந்தாலும், அறிவுள்ளவனாக இருந்தாலும் அறிவற்றவனாக இருந்தாலும் ஆசி உடையவனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கரத்தினால் ஆகும். வசனம் சொல்லு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவராக இயேசுவை தெய்வமாக இரட்சகராக நம்புகிற எந்த மனிதனையும் செழிப்பான். அதுதான் அவர் வாக்கு கொடுக்கிற, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்திலே ஆகும். பரிசுத்த வேதத்தில் பல மனிதர்களை உயர்த்திருக்கிறார். பாருங்க, தாவீது என்ற ஒரு சிறியவனை, ஒரு அற்பமான எளியவனை, ஆடுகளை மேய்த்து கொண்டவனை அரசனாக மாற்ற வேண்டும் என்றால் அரசாவையிலே இருக்கிறது சவுலையும் தள்ளுவதற்கு தேவனுக்கு அற்ப காரியம். அதுதான் நீங்கள் அப்போஸ்தலர் 13:21-22 வாசிக்கும் போது, தாவீது எனக்கு பிரியமானவன் என்றார். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். அதனால தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்து பாருங்களேன். நீ ஏழை பணக்காரனா இல்லை, உன் தேவன் உயர்த்தி வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வஸ்தி என்ற அழகான ஒரு ராணியை கீழே தள்ளுவதற்கு காரணம் ஏழை மகளாகிய அந்த எஸ்தரை உயர்த்துவதற்கு. அவருக்கு தேவை தேவனை தேடுகிற ஒரு இதயம், தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சை. உங்களுக்கு ஊழியமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் மேன்மையை தருவது தேவன் தான். நீங்கள் ராஜாக்கள் புத்தகம், நியாயாதிபதி புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, அங்கே பாராக்கை தெபோரா சொல்கிற, யுத்தத்துக்கு போ, நீ வந்தால் தான் போவேன். அப்படி பதில் வருது பாருங்க. இந்த யுத்தத்தில் வருகிற மேன்மை உனக்கு கிடைக்காது. நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க, நிறைய பேர் பாடுவாங்க, நல்லா செவிப்பாங்க, மேன்மை கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, அவர்கள் தேவனுக்கென்று செய்வதில்லை. யாரோ ஒருவர் பின்னாடி போய் யாரோ ஒருவர் சொல்வதனால செய்வது. நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்கள், எந்த வேலை மனப்பூர்வமாக செஞ்சு, அதனாலே ஒரு மேன்மையை தேவன் தருவார். நீங்கள் யோசுவா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அங்கே சொல்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாரு, யார் அவர்கள்? இந்த இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எந்த ஜனங்கள் உங்களை அற்பமாக இயன்றாங்களோ, யார் உங்களை குறையாக பேசுகிறாங்களோ, இல்லை உங்களை விட அதிக மேதாதிகள், இல்லை அதிக பக்திமான் என்று சொல்லுகிறவர்கள், தான் பெரிய கிருபை பெரிய சொல்லுகிற நடுவிலே ஆண்டவர் உங்களை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டா யாராலும் தடுத்து விட முடியாது. அதுதான் எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் வெளிப்படுத்த அவர் கையினால். அதனால் இவர் எனக்கு தடையாக இருக்கார், அவர் எனக்கு தடையாக இருக்கார். நீங்கள் தடையாக இல்லாமல் வந்தால் போதுங்க. ஆண்டு ஒரு நாள் தடை கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் என் தேவனுடைய கையினாலாக. அதனால் நீங்கள் மக்களை, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், உயர்வை பெற வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தையும் உயர்வை தருகிற தேவனுக்கு பிடித்தமானதை, பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க. அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மை வரும். அதுதான் தெளிவான ஒரு வார்த்தை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும். யோசுவா என்ற ஒரு லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனை ஆண்டவரே மோசே கண்டு சொல்கிறார், கொஞ்சம் உனக்குள்ள கனத்தை அவர் கொடுப்பா, உனக்குள்ள மேன்மையை கொடு. அவனும் ஆவி பெற்றவன் தானே. ஆண்டவர் லேவி கோத்திரம் இல்லை அந்த யோசுவா, அதை தாண்டி யூதா கோத்திரத்திலிருந்து ஒருவனை பிடுங்கி கொண்டு வந்து அடுத்த தலைவனாக மாறக்கூடிய ஒரு மேன்மை தருகிறார். ஒருவேளை யோசுவா போல அற்பமாக என்ன பண்ணிருக்கலாம், தள்ளி இருக்கலாம். இயேசுவோட உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலும் தடுக்க முடியாது. அங்கே சொல்றது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறமாக தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கு அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். எல்லா கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.